அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இந்த வீடியோவில் ஐஎம்இ நம்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவது இந்த ஐஎம்இ நம்பர்ண்டா என்னென்று தெரிஞ்சிருக்கேன். ஐஎம்இ நம்பர் சொன்னால் இன்டர்நேஷ்னல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிஃபை, இதுதான் இதில் விரிவாக்கம். சரி, இந்த ஐஎம்இ நம்பர் உங்களோட மொபைலுக்குன்னு சொல்லி உங்களோட மொபைலை இனங்காணுவதற்காக வழங்கப்படுறது தான் இந்த ஐஎம்இ நம்பர். இந்த ஐஎம்இ நம்பர் உங்களோட மொபைலுக்கு ஒரு ஐஎம்இ நம்பர், இன்னொருத்தரத்துக்கு இன்னொரு ஐஎம்இ நம்பர், இதை மாதிரி ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு ஐஎம்இ நம்பர்னு செஞ்சு மாறுபட்டதாக இருக்கும். சரி, இந்த ஐஎம்இ நம்பர் எப்படி சொன்னால் உங்களுக்கு என்ஐசி தந்து உங்களை ஒவ்வொருத்தரையும் அடையாளம் காணுது அரசாங்கம்ன்ற மாதிரி இந்த மொபைலை என்ன செய்கிறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இதை இதுக்குன்னு சொல்லி ஒரு ஐஎம்இ நம்பரை கொடுத்து இதை அடையாளம் காண்றாங்க. சரி, இந்த ஐஎம்இ நம்பர் உங்களுக்கு தேவைப்பட்ட சந்தர்ப்பங்கள் ரெண்டு. சரியா? ஒன்று, உங்களோட மொபைல் காணாம அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு என்ன செய்யும், இந்த ஐஎம்இ நம்பர் தேவைப்படும். அடுத்தது, இந்த ஐஎம்இ நம்பரை வச்சு உங்களோட ஃபோனை என்ன செய்வாங்க, ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. சரி, எங்கள்கிட்ட தொலைந்து போன ஃபோனை ஐஎம்இ நம்பரை வச்சு எப்படி நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். இப்போ எப்படின்னு சொன்னால், உங்களோட ஐஎம்இ நம்பர் நீங்கள் மொபைல் ஒன்று வாங்கினீங்கன்னு சொன்னால் அந்த மொபைலில் பாக்ஸில் இருக்கும் ஐஎம்இஐன்னு சொல்லி கீழே 15 இலக்கங்கள் போட்ட மாதிரி என்ன செஞ்சிருக்கும்னு சொன்னால் பொறிக்கப்பட்டிருக்கும், அந்த பாக்ஸ்லேயே இருக்கும். அது உங்களோட மொபைல் ஒரு சிம்முக்குரியதுன்னு சொன்னால் ஒரு ஐஎம்இ நம்பர் இருக்கும், 2 சிம்முக்குரியதுன்னு சொன்னால் 2 ஐஎம்இ நம்பர் வழங்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிறது ஐஎம்இ நம்பர் உங்களோட பாக்ஸும் இல்லை, அதாவது நீங்கள் மொபைலையும் தொலைச்சிட்டீங்க பாக்ஸும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே செய்யலாது. என்ன செய்யலாம், உங்களோட சிம் நம்பரை வச்சு அவங்க நாடினா மட்டும்தான் உங்களுக்கு, அதாவது போலீஸால் உங்களுக்கு நாடினா சிம்மை வச்சு எடுத்து தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், எங்கள்கிட்ட வளமையான ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு நோய் வந்ததுக்கு பிறகு தான் அதுக்கு மருந்து செய்கிறது. என்ன செய்கிறது, சீனி வருத்தம் வந்துச்சுமெண்டா சீனியை முறிக்கிறதுக்குரியான சாப்பாடுகளை சாப்பிட்றது, கட்டுப்பாடு அறிக்கிறது. அப்படி இல்லை, நாங்கள் வாரத்துக்கு முன்னுக்கு என்ன செய்யணும், வெள்ளம் வாரத்துக்கு முன்னுக்கு அணைக்கட்டுறோம் என்ற மாதிரி நாங்கள் இப்போ இதுக்கு அடுத்தது செய்ய போகிறது, அதாவது இந்த மொபைல் தொலைகிறதுக்கு முதலே என்ன செஞ்சிருக்கணும், நாங்கள் இந்த ஐஎம்இ நம்பர்லாம் எடுத்து நோட் பண்ணி வச்சிருக்கோம். சரி, இப்போ எங்களோட மொபைலும் தொலைஞ்சிருச்சு, பாக்ஸும் இல்லை, அப்படி என்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் சிம்மை வச்சு என்ன செய்யலாம், எடுக்கலும் அதுக்கு வாய்ப்புகள் என்ன செஞ்சுது, குறையத்தான் இருக்குது. சரி, அடுத்தது, இப்போ உங்களோட கையில் உங்களோட மொபைல் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற உங்களோட மொபைலில் *##06# அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட ஐஎம்இ நம்பர் வரும். என்ன செய்யுங்க, அந்த மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு கொப்பியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயமே ஃபோன் தொலைஞ்சதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் தொலைஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் அப்படி தொலைச்சிடாமல் என்ன செய்யுங்க, நோட்டில் எழுதி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அது ஒரு காலத்தில் திரும்பி உங்களுக்கு தேவைப்படக்கூட பயன்படுறதுக்கு. அடுத்தது, இதை எப்படி ஹெக் பண்ணுவாங்கன்னு சொன்னால், அதாவது இதை எப்படி ஹெக் பண்ணுறதுன்னு சொன்னால், நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்க போகல, அதாவது நீங்கள் கூடுதலான உங்களோட பிள்ளைகள் அவங்கள்ட்ட கொடுக்க போகல, அவங்க கேம்ஸுகள் விளையாடுவாங்க, அந்தந்த அப்படின்னு போகல என்ன செய்யும் சொன்னால் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதாவது நீங்கள் வின் பண்ணியிருக்கிறீங்க, என்ன iPhone 11 வின் பண்ணியிருக்கீங்க, இல்லாட்டி ஒரு 5000 சல்லி வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு வர போக்கில் என்ன செய்கிறது, பக்கத்தில் இருக்கிறாள் சொல்லி தந்தாலும் இல்லை இதை செய்யாதீங்கன்னு சொல்லி தந்தாலும் நாங்கள் என்ன செய்கிறோம், இல்லை அது வின் வந்திருக்கு எங்களுக்கு வந்திருக்குதுன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யறது, கிளிக் பண்ணுறேன். அந்த கிளிக் பண்ணுற அந்த இதை வச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களோட ஐஎம்இ நம்பரை அவங்க எடுப்பாங்க. அப்படி எடுக்க போக்கில் அவங்களோட மொபைலை சம்பூர்ணமாக அவங்களோட மொபைலை அவங்க ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதிலிருந்து நாங்கள் என்ன செய்யலாம், கூடுதலாக தவிர்த்துக் கொள்றதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. சரி, அது வார வீடியோவில் பார்ப்போம். அடுத்தது, இன்னொரு வழிமுறை இருக்குது. இந்த ஐஎம்இ நம்பரை வச்சு, அதாவது உங்களோட மொபைல் காணாமாவிட்டு, சரியா, இந்த மொபைல் என்ன செஞ்சுட்டு காணாமாவிட்டுன்னு சொன்னால், இந்த மொபைல் காணாமாகிறதுக்கு முதல், அதாவது இப்போ உங்களோட கையில் இருக்கும் தானே, இப்போயே நீங்கள் செய்ய வேண்டிய நிறைய செட்டிங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் அந்த ஃபைன் மொபைல்னு சொல்லி ஒன்று இருக்கும். நீங்கள் கூகுள், அதாவது ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபைன் மொபைல் அது அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த க்ரீன் கலரில் ஒரு மார்க் போட்ட மாதிரி வரும். அதில் உங்களோட ஜிமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் என்ன செய்றீங்க, வளமையாக லொகின் பண்ணி வச்சுருங்க. லொகின் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட மொபைல் என்ன செய்யும், தொலைஞ்ச பட்சத்தில், அதாவது தொலையும் போது உங்களோட மொபைல் எப்படி இருக்குன்னு சொன்னால் நெட்வொர்க் கனெக்ஷனில் இருக்கணும். நீங்கள் என்ன செய்யலாம், மொபைலில் அதாவது சார்ஜ் குறையுது, அது குறையுது, இது குறையுதுன்னு சொல்லி மொபைலில் நெட்வொர்க் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் ஃபோன் போனது தான் எடுக்கிறது கஷ்டம்.
சரி, இந்த ஃபைண்ட் மொபைலில் நீங்கள் உங்களோட ஜிமெயிலில் இது செஞ்சு ஆட் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது உதவி செய்யும். இதையும் தாண்டி வேறு வழிமுறைகள் இருக்குது. வார வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் சொல்லித்தரேன்.